அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஆன்லைன் டெஸ்ட்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். கூடவே இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃபை நீங்கள் ஆப்பில் மட்டுமே படிக்கிற மாதிரியும் ஆப்பில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை பிடிஎஃப் ஆன்சர் மார்க் பண்ண பிடிஎஃப்பும் ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் கொஷின் பேப்பர் ஆப்பில் இருக்கும் ப்ளஸ் வந்து ஓஎம்ஆர் நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு 150 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் பர்பஸ் ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதி பாருங்கள். ஆப்பில் மட்டும்தான் அந்த டெஸ்ட் எழுத முடியும். பிடிஎஃப் எல்லாமே ஆப்பில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த ஆப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான ஆன்லைன் டெஸ்ட். ஸோ எப்படி இருக்குன்னு எப்படி ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் எப்போ இருந்து அப்டேட் ஆகும், பிடிஎஃப் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடியே மேக்ஸ் சயின்ஸ்க்கு போட்டிருக்கோம். மேக்ஸ் சயின்ஸ் வேணுன்றவங்க ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது சோசியல் சயின்ஸ்க்கு வந்து டோட்டலாக 11 டெஸ்ட் இருக்கும். 2100 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி பார்க்க போகிறீங்க. டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு ரேங்க்கு, மார்க், ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஆப்பில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதையே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளானும் நான் ஷோ பண்ணிடுறேன். 2022 நடந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதியில நடந்த பேப்பர் 2 எக்ஸாமில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் மட்டும் எடுத்து இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு ஒரு 11 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 11 தேர்வுகள் இருக்கும். இது மட்டுமே. சரிங்களா? 11 டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் 2019 நடந்த எக்ஸாம், அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எல்லாமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு 2100 கொஷின்ஸ் பக்கம் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது ஒரு 11 கொஷின் பேப்பர். 2019 நடந்த ஒரு கொஷின் பேப்பர். ஸோ 12 கொஷின் பேப்பர். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர், ஐ மீன் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 2017, 13, 12 இதில் நடந்த கொஷின் பேப்பர் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 19 நடந்த கொஷின் பேப்பர் வரையும் நல்லா படிச்சுன்னா போதுமானது. ஸோ 12 கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுன்னா போதுமானது. மீதி இருக்கிறது எக்ஸ்ட்ரா ரிவிஷனுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்றதுக்காக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஷின்ஸும் அதே போல் உங்களுக்கு தமிழ் கொஷின்ஸும் அப்படியே யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக மினிமம் 2100 கொஷின்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2019 வரையிலும் இருக்கக்கூடிய வினாத்தாள்கள் நீங்கள் படித்தா போதுமானது. ஏன்னா அதுதான் நியூ புக்கில் இருக்கக்கூடிய வினாக்களாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர் நமக்கு குழந்தை மேம்பாடு சம்மந்தமான வினாக்கள், அதே போல் தமிழ் சம்மந்தமான வினாக்கள், மற்ற கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அதே கொஷின் கூட ரிப்பீட் ஆகலாம். அதனால் படிச்சுக்குவாங்க. சரியா? ஸோ ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் இது தான், 9994359181. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க. எவ்வளோ பே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280. மேக்ஸ் சயின்ஸ்க்கு 290 அப்படின்னு சொல்லியிருப்போம். சோசியல் சயின்ஸ்க்கு 280 பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லை சார் நான் டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்னு இருக்கும். 11 கொஷின் பேப்பர்னு இருக்கும். பட் 12 கொஷின் பேப்பருக்கு மேலே உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்மாலுக்காக நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். 280 அப்படின்ற கோர்ஸ். சரிங்களா? சோசியல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும், 280 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்றது மேக்ஸ் சயின்ஸ் வேணுன்றவங்க மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து கொஷின் பேப்பர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொபைல் ஆப்பில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். கொஷின் பேப்பரை மட்டுமே நீங்கள் ரீட் பண்ணி என்ன ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சார் நான் ஆன்சர் மார்க் பண்ண பிடிஎஃப் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அது 30ஆம் தேதிக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். 28ஆம் தேதி அப்டேட் பண்ணுவோம். 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு மார்க் பண்ணது 28ஆம் தேதி அப்டேட் பண்ணுவோம். 29ஆம் தேதி படிச்சுட்டு 30ஆம் தேதி தேர்வு எழுதலாம். சரிங்களா? ஆப்பில் எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்றதும் சொல்லிடுறேன். கொஷின் பேப்பர் ஆன்சர் மார்க் பண்ணதும் இருக்கும், வெறுமனே கொஷின் பேப்பர் மட்டும் இருக்கும். கொஷின் பேப்பர் பக்கத்தில் ஆன்சர் கீ பிடிஎஃப்பும் இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 11 கொஷின் பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 3 மணி நேரம். 2019 சேர்த்துனா 12 கொஷின் பேப்பர் இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் பழைய கொஷின் பேப்பரும் அப்டேட் பண்ணி தரோம். சரிங்களா? 2000க்கு மேற்பட்ட வினாத்தாள்கள் நீங்கள் எழுதி பார்ப்பீங்க. இது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்லேயே வந்துடும். ரொம்ப ரொம்ப மெயின், இந்த பேட்ச்க்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. மற்றது எல்லாமே நீங்கள் கேட்டதுனால இது எல்லாமே அப்டேட் பண்ணி தரோம். ஸ்டடி பிடிஎஃப், அதை மீன் கொஷின் பேப்பராக இருக்கலாம், ஆன்சர் கீ மார்க் பண்ண கொஷின் பேப்பர் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் அதை அப்டேட் பண்ணி தரோம். ஆப்பில் மட்டும் நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கோர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளே பிளான் இருக்கும். டெஸ்ட் 30ஆம் தேதியிலேருந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? 30ஆம் தேதியிலேருந்து அப்டேட் ஆகும். அடுத்த 3 நாள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், வித் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். கொஷின் பேப்பர் இது வந்து வித்தவுட் இப்போ அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 டெஸ்ட்டுக்கு நீங்கள் இருக்கும். உங்களுக்கு 28ஆம் தேதி
கொஷின் பேப்பரை மார்க் பண்ணதை நான் அப்டேட் பண்ணி தரேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் அப்படியே படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எத்தனை பேர் எழுதுறீங்க, என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ டைம் எடுத்துருக்கீங்க, உங்களுடைய கிரேட் என்ன, இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகும். 150 கொஷனுக்கு நீங்கள் 80 வாங்கியிருக்கீங்களா 90 வாங்கியிருக்கீங்களான்றது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. யார் யார் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற லீடர் போர்டும் அப்டேட் ஆகிடும். 150 கொஷனுக்கு அவங்களுடைய மார்க் என்ன, என்ன ரேங்க், இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். டாப் ரேங்க் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ 150 கேள்விகளுக்கு இந்த மாதிரி ஸ்கோர் கார்டு வந்துடும். டோட்டல் கொஷின் எத்தனை, கரெக்ட் கொஷின் எத்தனை, இன்கரெக்ட் எத்தனை, ஆல்ரெடி சிபிடி எழுதிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தடில் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். இந்த வியூ சொல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன கொஷின், அதுக்கான ஆன்சர் என்ன, இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்க முடியும். கொஷின் பேப்பரை அப்படியும் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடியே பிடிஎஃப் வந்து ஆப்பில் இருக்கும். இது இல்லாமல் இந்த மாதிரியும் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக உங்களுடைய ரேங்க் என்ன, என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுடைய கிரேட் என்ன, ஆவரேஜ் கிரேட் என்ன, டாப் ரேங்க் என்ன, ஒவ்வொரு செக்ஷன்லேயும் உங்களுடைய மார்க் என்ன, தமிழில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, சோசியல் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, குழந்தை மேம்பாட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே கம்பேர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஓஎம்ஆர் எழுதுறவங்க இந்த மாதிரி ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நீங்கள் மேனுவலாக ப்ராக்டிஸ் பண்ணியும் பாருங்கள் சரிங்களா. ஸோ இது பண்ணிங்கன்னா போதுமானது. ஓல்டு கொஷின் பேட்டர்னில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கொஷின் ஏரியா எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் உங்களுடைய மார்க் லெவல் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரேங்க் லெவல் அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 85 கொஷின் அந்த லெவலில் நம்ம இருக்குமா, சேஃப் லெவலில் நம்ம இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான ஆஃபர் ப்ரைஸ் 280. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 30ஆம் தேதி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த டேட்லேருந்து டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. 11 டெஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 25 days முடிச்சிருவீங்க. இருந்தாலும் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிளானுக்காக நான் கொடுக்குறேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஜஸ்ட் படிக்க போகிறீங்க, எழுத போகிறீங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிளானும் கொடுத்துருப்பேன். 30ஆம் தேதி முதல் தேர்வு, அடுத்து 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, இந்த மாதிரி பிளான் கொடுத்துருப்பேன். பட் எந்த டைம்னாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு அப்டேட் ஆகிடும் சரிங்களா. உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டும் அப்டேட் ஆகிடும் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வில் அப்படியே கொஷின் பேப்பர் ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஜிபே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் போய்ட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதியமான் அகாடமி ப்ளஸ் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா அதியமான் அகாடமி ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பர் 999 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. 24 hours. தேங்க்யூ.